ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சுந்தரனுடைய ஆட்கள் எல்லாம் அந்த ஒரு திவ்ய கேத்திரத்துல தன்னுடைய பாபங்கள்லாம் தொலைஞ்சு விட்டதாக அவன் ஃபீல் பண்ண போது அந்த ஆள்கள்லாம் என்ன பண்ணான்னா அங்க எங்கெல்லாம் போய் தேடிட்டு அங்க ஒரு மாதிரி ஏதோ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட அவசர அவசரமா ஓடி வந்தா அவங்கிட்ட. இந்திரன்ட்ட சொல்றா, என்ன சொல்றான்னா அந்த இடத்துல அவ என்ன பார்த்தாங்கிறத ரொம்ப அழகா சொல்ற. இப்படி வன விலங்குகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பகை உணர்வோடு இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கூட ஒன்னோட ஒண்ணு அன்போட கட்டி தழுவி ஒன்னோட ஒண்ணு ஒரு பரஸ்பரம் நட்போட இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்க நடந்த ஒரு நிகழ்வை அப்படி ஏதோ ஒரு கல்யாணமே நடந்த மாதிரி சொல்ற மாதிரி அந்த காட்டுல அந்த பசுமையான கால்களை உடைய அந்த மயிலானது தன்னுடைய பெட்டையோட சேர்ந்து திருமணத்துக்கு ரெடியா வர மாதிரியும் அங்க அந்த மணவரையில அந்த வெளிச்சத்துக்காக பாம்புகள்லாம் தன்னோட தலையில இருக்கிற ரத்தனத்தை எல்லாம் கீழே உமிழ்ந்து வைக்கிறதாகவும் குயில்கள்லாம் ஓம் ஓம்னு மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றதாகவும் கிளிகள் கூடவே நமசிவாய மந்திரத்தை பாடுறதாகவும் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிகழ்வை கண்டு ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் நாகனவாய் பறவைகள் இருக்கிறதையும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு இதை சொல்றா எல்லாரும். யார் அந்த தூதர்கள்லாம் ஒற்றர்கள்லாம் போய் அங்கங்க பார்த்துட்டு சொல்றா. சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இல்ல முன்னாடி பாடல பட அரவம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். பட அரவம்னா படத்தை உடைய அரவம். பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு சொல்ற மொழியும் அந்த பட அரவு. நொச்சி பாசிலை அப்படின்னா நொச்சி இலையினுடைய அந்த பசுமையான துளிர்கள். பெடையின பெண்மயில், ஆண்மயில் பெண்மயில் ரெண்டுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இங்க எல்லாமா. பெரும் தன் காணம் அப்படின்னா பெரும்னா ரொம்ப அதிகமான தன் குளிர்ச்சி பொருந்திய காணம் காடு. அது ஒரே காடா இருக்கு, மலை சூழ்ந்திருக்கு, மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு வருதுன்றதை கேட்டோம். ஆனா தேவர்கள் அவ எப்படி வேணாலும் போலாமே, அவ சூக்ஷ்ம சரீர ரூபத்துல கூட போலாமல் அவ எல்லாம் போய் தேடிட்டு வரா. அந்த காட்டுல தடர சிறை அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஜெயிலுக்கும் சிறைங்கிறோம். இங்க சிறைனா சிறகுக்கும் சிறைன்னு. அடர்ந்த சிறை, அடர்ந்த ஒரு கரியதான அடர்ந்ததான ரெக்கைகளை உடைய குரு மொழி, குருவினுடைய மொழி, ஆச்சாரியனுடைய மொழி. ஆச்சாரியர் உபதேசம் பண்ற மாதிரி நமச்சிவாய நமச்சிவாய அப்படி. தொடிக்கண் அப்படின்னு, தொடி அப்படின்னா வளையல், தொடிக்கண்ண வளையல் போன்ற ஆகு பேர். வளையல் போன்ற வட்டமான கண்களை உடைய பூவை. சாதாரண பூவை அப்படின்னா பூவையார் அப்படின்னா பெண்கள் அர்த்தம். இங்க பூவைங்கிறது ஒரு விதமான நாகனவாய் அப்படின்ற பேருடைய ஒரு பறவை அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த காலத்துல அந்த பறவை ரொம்ப பாப்புலரா இருந்துக்கலாம். அதனால அந்த பறவையோட பேரவை யூஸ் பண்ணிருக்கா. இப்படிப்பட்ட அந்த விலங்குகளோட பறவைகளோடையும் சேர்ந்து நடக்கவே முடியாத, நிகழவே முடியாத அந்த செயல்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பரம ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைஞ்சா இந்திரன். உடல் முழுவதும் அப்படியே புலகாங்கிதம் மைக்குச்செறியற அளவுக்கு ஆயிடுத்து. அது மனசுக்குள்ள நிறைஞ்ச மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உள்ளத்தை நிறைச்சு அப்படியே வெளிப்பாடா வெளியில வருது. அவனோட சந்தோஷம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பாரு. அவனோட சந்தோஷம் முகத்திலேயே இப்படி குதூகலமா தெரியுது. அப்படிப்பட்டவன், இப்பேற்பட்ட பேரை பெற்றவன், அவன் அப்படி மேல நடந்து வந்துட்டே இருக்கான். அந்த தூதர்கள்லாம் வந்துட்டா என்ன சொல்ல போறாங்க பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன் என்ன பண்றான், அந்த இந்திரனுக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை தேடி தன்னுடைய பாபத்தை தொலைச்சுக்கணும்னு வந்தான். அவனுக்கு இந்த தலத்துக்கு வந்த உடனே, இந்த கதம்ப வனம் நிறைந்த அந்த காட்டு பகுதியான இடத்துக்கு வந்த உடனே மதுரை அம்பதியில அவனுடைய பாபங்கள்லாம் தீர்ந்து போயிடுது. அப்படி அந்த சமயத்துல ஒரு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமாக அவன் அனுப்பிச்ச தூதர்கள்லாம் இவங்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்ல, இப்படி இந்த மாதிரி இடத்த நாங்க பார்த்தோம். அதுக்கு மேல இன்னும் விஷயம் சொல்ல போறாவ. அதுக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை தாங்கவே முடியல அவனுக்கு. அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம பாரதியார் பாட்டு கூட செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த தேன் பாயுது காதினிலேன்னு. அது மாதிரி இவரும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு பரஞ்சோதி முனிவர். இதே அர்த்தத்துல வர மாதிரி எழுதுற. எப்படி இருந்ததுன்னா, இவனுடைய காதுகள்ல எப்படி இருந்துதான், அவன் பால் அங்க குடிச்சுட்டு இருக்கான்.
அவ வந்து பூலோகத்துக்கு வந்தா பூலோகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ரொம்ப பசிக்கிறது அவனுக்கு, தாகம் வேற, அங்க இங்க அலைஞ்சு அவன் பாலை அருந்துகின்றான். அப்படி இல்லைன்னா இன்னும் அவனை பால் அருந்துபவனுக்கு அது மாதிரி இருந்தான் இவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாலை நல்ல நல்ல பாலை, சுவையான பசும் பாலை சாப்பிடுறவனுக்கு பக்கத்துல யாரோ கொண்டு அதுக்கு தேனை கலந்து கொடுத்தா அப்படி இருக்கும். அது எவ்வளவு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். அது மாதிரி இவெல்லாம் வந்து சொன்ன அந்த நிகழ்ச்சியானது, அந்த செய்தியானது இவன் காதுல, நல்ல பாலை குடிக்கின்றவனுக்கு எப்படி தேனை கலந்தா போல் இருக்குமோ அது மாதிரி பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் அவையார் சொன்னா இல்லையா. அப்படியே பாலையும் தேனையும் கலக்கிறதுன்னு அந்த காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா பாலுக்கு சுவை ஊட்டுவதற்காக அப்ப இந்த ஜீனி எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேனை தான் கலந்து எல்லாத்துக்கும் கொடுப்பா. தேன் தான் சுவை. தேன்ல ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, மொத்தமா கலெக்டிவா தேன் திதிக்கிறது இல்லையா. எனக்கு சாரதா சொல்லியிருக்கிறது, நான் என்ன அது ஆராய்ச்சி பண்ணல. ஆனா அந்த தேன்ல இருக்கக்கூடிய ஒரு அணுவா தனித்தனியா நம்ம சுவைத்து பார்த்தோம்னா அது கசக்குமா. அப்படிதான் வாழ்க்கையில நம்ம சுகம் நினைச்சிட்டு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த கசப்புகளுடைய தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். தெரியல, எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேனை வந்து சும்மா ஊசி முனை அளவு நாக்குல தொட்டு அது நிஜமாவே கசக்கிறதா திதிக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். யாரோ சொல்லியிருக்கான்னு சொல்லுவார் அவர். பட் இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு தெரியல. இது வந்து செவி வழியாக வந்த செய்தி தான் அது. இப்படி இவன் வந்து பாலை சாப்பிட்றவனுக்கு அந்த பால்ல தேனை கலந்து கொடுத்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய பாபங்கள்லாம் தீர்ந்து போய் ரொம்ப அந்த ஒரு அருமையான இடத்துல இதுல என்ன விசேஷம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும்னு அவன் துடிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவரோட ஒற்றர்கள்லாம் சுத்தி கித்தி போய் பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல செய்திகள்லாம் சொல்லும் போது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைந்தானான். அவெல்லாம் இவனை வணங்கி சொல்றா. எனக்கு தலைவனோ இல்லையோ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வணங்கக்கூடிய இந்திரன் இல்லையா, அதனுடைய இவனுடைய பணியாட்களாக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த தேவர்கள் யாரா இருந்தாலுமே அந்தந்த ஊர்ல என்ன வேலை உண்டோ செஞ்சுதான் ஆகும். தேவர்கள்ன்றதுக்காக சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்க சும்மா உட்காந்துருக்க முடியுமா? அங்க இருக்கிற ராஜா சொல்றபடி கேட்கத்தானே வேணும். அவனுமே என்ன பண்ணுவான், ஆளாளுக்கு இவ வாழ்க்கை என்னென்ன வேலையை கொடு அப்படின்னு கொடுப்பான் இல்லையா. பெரிய கணக்கு வழக்கில கை தேர்ந்த வாழா பூலோகத்துல இருந்து சொர்க்கலோகத்துக்கு போன வாழ்க்கை, நீ கணக்கெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். தோட்ட வேலை ரொம்ப சிறந்து பிரமாதமா பராமரிச்ச வனத்தெல்லாம் பார்த்துன்ற வாழ்க்கை அங்க கொண்டு போய், நீ அங்க இதுல பூலோகத்துல காட்டுல வனத்துல வந்து நீ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டரா இங்க வா, இங்க இருக்கிற வனத்தை கற்பக விருட்சத்தெல்லாம் பாத்துக்கோ, இந்த வனத்தெல்லாம் பாத்துக்கோ அப்படி வேலை கொடுப்பா இல்லையா. அது மாதிரி இவன் எல்லாம் வந்து வேலை கொடுக்குறான். அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு வந்துட்டு அந்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றான்னா இவனுக்கு வணக்கம் சொல்லி விஷயத்தெல்லாம் சொல்றாங்கிறது இந்த பாடல். இன்ன விலங்கொடு புள்ளின் செயற்கரிய செயல் நோக்கி இரும்பூது எய்தி பொன் நகரான் உலகம் உடல் புதைப்ப நிறை மகிழ்ச்சி உள்ளம் புதைப்ப ஒவான் அன்ன பொழுது ஒற்றுவர் மீண்டு அடிவணங்கி இன்சுவை பால் அருந்துவார் அவர் முன் பின்னறிய தேன் சொரிந்து ஆங்கு உவகை மேல் பேருவகை பெருக சொல்வார். கொஞ்சம் பிரிச்சோம்னா இன்னும் புரியும். இன்ன விலங்கொடு புள்ளின் செயற்கு அறிய செயல் நோக்கி இரும்பூது எய்தி பொன் நகரான் உலகம் உடல் புதைப்ப நிறை மகிழ்ச்சி உளம் புதைப்ப ஒவான் அன்ன பொழுது ஒற்றுவர் மீண்டு அடிவணங்கி இன்சுவை பால் அருந்துவான் முன் பின் அறிய தேன் சொரிந்து ஆங்கு உவகை மேல் பேருவகை பெருக சொல்வார். ரொம்ப சுலபமா முடியும். இந்த விலங்கோடு இப்படிப்பட்ட விலங்குகளோடு நன்னர்த்தம் பகையுணர்வோடு சாதாரணமா இருக்கக்கூடிய விலங்குகளோடு புல்லுன்னா பறவைகள். இங்க பறவைகளும் சேர்ந்துதானே இருக்கு. புலி இருக்கு, மான் குட்டிகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட இந்த புல்லின் இந்த மிருகங்களோடும் அந்த பறவைகளோடு கூடிய செயற்கரியன்னு நடக்கிறதுக்கு அரியதாக இருக்கக்கூடிய அப்படி செயல் நோக்கி அங்க நடந்த செயல்களை எல்லாம் பார்த்து இந்த புலியானது மான்குட்டிக்கு பால் கொடுக்கறதையும், அப்புறம் வந்து யானையும் யாழிகளும் ஒன்றோடு வந்து துதிக்கையால் தண்ணி எடுத்து அடிச்சு விளையாடி அந்த தண்ணியை ஊற்றி விடுறதையும், மயில்களுடைய திருக்கல்யாணம் மாதிரி அங்க நடக்கிற ஒரு நிகழ்வையும், அந்த பாம்பு குட்டிகளுக்கெல்லாம் வந்து சிறக விரித்து கருடன் வந்து நிழல் கொடுக்கறது, இது மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்தோன்னே செயற்கரிய
செயற்கரிய செய்வா பெரியர், செயற்கரிய செய்கலாதார் சிறியர் இல்லையா? சிறியர் செயற்கரிய செய்கலாதார் வள்ளுவர் நான் சொல்றேன். அப்படி இந்த செயலை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஆகா இது என்ன ரொம்ப அருமையா இருக்கு. எது நடக்க முடியாதோ அது நடக்கக்கூடிய இடம்னா இந்த தலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். ஒரு தெய்வீகமான ஒரு அருள் இந்த இடத்துல நிறைந்து இருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து இரும்பூது எய்தி, இரும்பூது எய்தினா ரொம்ப ஒரு வியப்போட ஆச்சரியத்தோட ஒரு மகிழ்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய நிலைக்கு இரும்பூது. அது ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை கேட்டோட அதுல ஏற்படக்கூடிய உபகையானது அப்படி இரும்பூது எய்தி பொன்னகரம் பொன்மயமான தேவலோகத்திற்கு தலைவனாக கூடிய அந்த இந்திரன் உலகம்னா ஒரு ஒரு உள்ளம் முழுவதும் புலகாங்கிதம் அடைதல் அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சியில பொங்கின உடம்பு, அது உடல் புதைப்ப அந்த புலகாங்கிதமானது உடம்பு முழுக்க பரவும், சந்தோஷம் பரவும், நிறைந்த மகிழ்ச்சி, குறைவே இல்லாத மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது உளம் புதைப்ப மனசு, அதாவது உடம்புலயும் சந்தோஷம் உள்ளத்திலயும் சந்தோஷம். அதான் சொல்ல ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா தலைகால் புரியாத குதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதான் ரொம்ப சந்தோஷம் வந்தா ஆடவும் கூடாது, துக்கம் வந்தா தோழவும் கூடாது. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ சுகேஷு விகதஸ்பிருஹ இல்லையா? வீதராக பயக்ரோதா கிருஷ்ணதீர முனிருச்சத்தேன்னு கிருஷ்ணன் கீதையில சொல்றா இல்லையா? சந்தோஷம் வந்தா அதுக்காக ஆடவும் கூடாது, துக்கம் வந்துட்டுனாலும் தோழவும் கூடாது. அதுக்குதான் சுகே இல்ல சுகதுக்கே சமயகிருத்யா லாபாலாபம் தயாஜயம். எல்லாருக்கும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு. இவனுக்கு சந்தோஷம் ரொம்ப பொங்கி வந்தது, என்ன பண்றதுன்னே தெரியல. உலகாங்கிதம் அடைந்து அவன் உடம்பு முழுக்க சந்தோஷத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியுடைய வெள்ளம் அப்படியே வழியறது. அப்படி புதைப்பனா அவன மனதையே அதுக்குள்ள அந்த சந்தோஷத்துக்குள்ள புதைச்சு வச்சு விட்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்துடுத்து, நிறைய மகிழ்ச்சி உளம் புதைப்ப போவான். இப்படி சந்தோஷத்தோட முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறான். மேல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துன்னு போயிட்டு இருக்கான். அப்ப அப்பொழுது அந்த நேரத்திலே அந்த சமயத்திலே அவருடைய ஒற்றர்கள், தூதர்கள், அடியாட்கள் அவர்கள்லாம் மீண்டு திரும்பி வந்து எல்லாம் போய் தேடின்னு வாங்கிக்கலாம் இல்லையா? அதனால போயிட்டு இங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு குரு, இங்க வந்து ஒரு இறைவனுடைய ஒரு திருவுருவம் இங்க இருக்கு, அதோட ஒரு அரிய தீர்த்தமும் இங்க இருக்கு, இந்த புண்ணிய கஷேத்திரம் இது நமக்கு வேணும், இத நீ வந்து எப்படியாவது இங்க என்னங்கிறத விசாரிச்சுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனா இப்ப விசாரிக்க போனவாள்லாம் வந்து மீண்டு திரும்பி வந்து அடி வணங்கி இவனுடைய பாதங்களை பணிந்து ராஜா காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி இன்சுவை பால் அருந்துவான். ரொம்ப இனிமையான சுவையோடு இருக்கக்கூடிய நல்ல பசுவின் பால், அடர்த்தியான நல்ல பால். அந்த பசுவினுடைய பாலை காமதேனு பாலையே சாப்பிட்டவான் இல்லையா? அதனால எடுத்துன்னு வந்துருக்கணும். இல்ல காமதேவனுடைய குழந்தையா இருக்கக்கூடியவள் இந்த ஊர்ல இருந்து இவனுக்காக வந்து பால் கறந்து கொடுத்தாலும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி இன்சுவை பால், இனிமையான சுவை மிக்க அந்த பாலை அருந்துவான். நல்லா அவன் குடிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் குடிச்சுட்டு இருக்கிறதா இவன் குடிக்கல, இவன் அப்படி குடிச்சு இருக்கான். அருமையான பாலை குடித்தவன் போலவன் இருக்கான். அப்படி குடிச்சு கொண்டு இருக்கும் போது யாரோ அதுல தேன் கலக்கிறான். அந்த பால் நன்னாதான் இருக்கு, இதோட கொஞ்சம் தேனையை கலந்து சாப்பிடுறதோன்னு ரொம்ப நன்னாவே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தேனை கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஏற்கனவே ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனுக்கு மேலும் சந்தோஷத்தை உவகையை பெருக்கும் வண்ணமாக தேன் சொரிந்து ஆங்கு தேனை பால்ல கலந்த மாதிரி அங்க உவகை மேல் பேர் உவகை, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம், மேல சந்தோஷம். சொல்றா இல்லையா? சந்தோஷம் வந்தாலும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கும், கஷ்டம் வந்தாலும் அடுக்கடா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எல்லா காலத்தினுடைய கோலம் அவளுடைய கர்மா அப்படின்னு நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? என்ன பண்றது? இப்படிதான் பொறுத்து யாரோ ஒருத்தர் ஜோசியத்தை கூட போய் கேட்டாலும், என்ன சுவாமி ஒரே கஷ்டமாவே இருக்கேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 வருஷமா தாங்க முடியல, இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அவர் சொன்னார், ஒண்ணு கவலைப்படாதீங்க, இன்னொரு 6 மாசம் பொறுத்துங்க. ஏன் 6 மாசம் கழிச்சு இதெல்லாம் வந்து சரியாயிடுமான்னு கேட்டாராம். இவர் யோசிச்சு சொன்ன, இல்ல இல்ல அழுகி போயிடும், நன்னா
ஏற்கனவே 2 வருஷம் ஆயிருக்கு, உங்களுக்கு இன்னும் பலம் வரல, இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துட்டேன்னா இதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடும்னா. அதுதான் இவனுக்கும் உவகை மேல உவகையாக சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் சொல்லும்படியாக சொல்வா அவெல்லாம் சொல்ற. எப்படி சொல்றா? இவனுக்கு ஏற்கனவே சந்தோஷம் அப்படியே ஆறாக பெருகி கொண்டிருக்கு. அந்த ஆறாக பெருகக்கூடிய அந்த சந்தோஷத்துல வெள்ளமே வந்துட்டோன்னு எப்படி இருக்கும்? சந்தோஷ வெள்ளம் அதுல முதக்கிற மாதிரி இப்படி ஒரு செயலை சொல்றாவா. புல்லின் செயல், பறவைகளுடைய செயல். புல்லின் வாழ்க்கைண்டானை அப்படின்னு ஆண்டாளுடைய ஒரு திருப்பாவையில வருது இல்லையா? புல்லின் வாழ்க்கைண்டான பறவையாக வந்த அந்த பகாசனுடைய வாயை கிழித்து கொண்டவன் கிருஷ்ணன் அப்படின்றத சொல்ற. புல்லுன்னா பறவைன்னு அர்த்தங்க. பொன் நகரான பொன்மயமான நகரத்தை தனக்கு சொந்தமாக உடைய அந்த இந்திரன். ஒற்றுவர் அப்படின்னா தூதர்கள், ஒற்றர்கள் அப்படின்னு தன்னுடைய அடியாட்கள், பணியாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறான். அடுத்த பாடம் அவன் அப்படியே ரொம்ப ஆச்சரியமா போடுறான். என்னடா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எந்த உலகத்திலயும் எப்பவுமே நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது, இவ்வளவு ஒரு அதிசயமா. அதுவும் இந்த பூலோகத்தை நடக்கிறதுன்னா இது நடந்திருக்கும். இது கிருதயுகத்துக்கும் முன்னாடி நடந்த நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. அந்த காலத்துல நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அவன் அடிக்கடி பூலோகத்துக்கெல்லாம் வந்தது இல்லை போல் இருக்கு. முதல்ல வரான், அதுவும் இந்த ஒரு காரணத்துக்காக, தன்னுடைய பாபங்களை தொலைக்கிறதுக்காக தான் வரான். அப்படி வரும்போது அதுவும் குரு சொன்னதை கேட்டு வந்தவனுக்கு பூலோகத்தை இப்படி கூட இருக்குமா, நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறான். எந்த உலகத்திலயும் எப்பவுமே நடக்க முடியாத, கண்டு அறியாத, யாருமே பார்க்காத இப்படி ஒரு அதிசயங்கள்லாம் இந்த பூலோகத்திற்கு இவ்வளவு அளவு சொல்ல முடியாத, அளவிட முடியாத சிறப்புகளை எல்லாம் இந்த கடம்ப வனத்துல நான் இன்னைக்கு பாக்குறேனே. ஆஹா, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்கு இத்தனை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இத்தனை நாள் நமக்கு தெரியாத போயிட்டு அப்படின்னு நம்ம சந்தோஷமா பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு லிங்க மூர்த்தியாக ரொம்ப ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் அங்க இருக்கு அப்படிங்கிறது. பக்கத்திலேயே ஒரு சின்ன குளம், ரொம்ப அழகான குளமும் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒற்றர்கள் சொல்ற. அவனுக்கு மகிழ்ச்சியர் ஏற்கனவே பொங்கி வழிகிறது. அது கூடவே என்ன சொல்றான், அந்த இடத்துல ஒரு சேம நிதி போல, அந்த பிற்காலத்துல சேமமா சந்தோஷமா இருக்கணும்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதா. சேர்த்து சவரனா சேர்த்து அதை ஒரு குடத்துல போட்டு பின்னாடி ஒரு தோட்டத்துல அதை புதைச்சு வச்சிருவாளாம் அந்த காலத்தெல்லாம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்க, அது ஒரு சின்ன உயில் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு இந்த இடத்துல கிணத்துல இருந்து கிழக்கு பக்கமா 8 அடி தள்ளி ஒரு இடத்துல தோண்டினேன்னா 5 அடி ஆழத்துல ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள உன்னுடைய கட்டங்கள் தீர்றதுக்காக நான் பொற்காசுகளை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஓலையை எழுதி இடுப்புலயே சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா தலைமாட்டிலே வச்சுட்டு போகலாம். ஏன்னா அவ இருக்கிற போது எடுத்துன்னு போய் யாரும் அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. இப்ப போனப்புறம் அவன் இந்த ரொம்ப வறுமையா இருக்கிற காலத்தை பார்த்தா, ஏதோ இவர் பெரியவர் தலைக்கடி சிலவா வச்சிருந்தாரு ஒரு மனை, அதுக்கு அடியில ஒரு ஓலை அரசு வழி இருந்ததே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்ப்பேன். பார்த்த உடனே அதுல இந்த மாதிரி இருக்கும். போய் பார்த்தா ஒரு பெரிய நிறைய தங்க காசா இருக்குமா. அப்போ அது பெரிய வாழ்க்கை அடுத்த 2-3 தலைமுறைக்கு உபயோகப்படும் கட்டங்கள்லாம் போகும். அதுக்கு க்ஷேம நிதின்னு வைப்பு நிதி நீங்க சொல்லலாம் இல்லையா? பிற்காலத்துக்கு தேவைக்காக வைக்கப்படுகின்ற நிதி வைப்பு நிதி. அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல? ஃபியூச்சர் ப்ராவிடன்ட் ஃபண்டா கேட்டது இல்லையா? வைப்பு நிதி தமிழ்ல வைப்பு நிதின்னு பேரு. எனக்கு இன்னைக்குதான் தெரியுது இந்த வைப்பு நிதிங்கிறது எங்க இருந்து பிடிச்சாவான்னு. அது தமிழ் படுத்தக்கூடிய ஒரு குரூப் வந்திருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் தமிழ்ல மாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தமிழ் பேர் வைக்கணும்னு போது, அப்ப இந்த பாடல்ல இருந்து அதை எடுத்துட்டு பாடணும்னு எனக்கு தோன்றுது. க்ஷேம நிதி போல அப்படிப்பட்ட ஒரு இதை பாக்குறான். என்னடான்னா ஒரு தூய்மையான ஒரு தீர்த்தம், ஒரு குளம் இருக்கு, தண்ணி ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கு. அது எங்க இருக்குன்னா அந்த கதம்ப வனமா இருக்கு, அந்த நிழலுக்குள்ள இருக்கு அந்த தீர்த்தமானது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருந்தாலும் ஒரு மூர்த்தி, ஒரு தீர்த்தம் இருந்தா ஒரு மூர்த்தி, இல்ல ஒரு மூர்த்தி இருந்தா ஒரு தீர்த்தம். அந்த 2 நாளையும் கேத்திரத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்றதுனால அங்க ஒளிப்பிழம்பாக தேஜோமயமாக விளங்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு வந்தவாள்லாம் சொன்னான். தேவர்களுடைய
அடியாட்கள்லாம் தேவேந்திரனுடைய அடியாட்கள்லாம் வந்து அவர்கிட்ட சொல்ற என்னன்னா, எந்த உலகத்திலேயே காணாத எப்போதுமே நடக்க முடியாத அதிசயங்கள்லாம் நிறைந்த அளவிட்டு கூற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கதம்ப வனத்துல இன்னைக்கு நாங்க போய் பார்த்தோம். நாங்க ரொம்ப மகிழ்ச்சியில் ஆனந்தப்பட்டோம். உங்ககிட்ட சொல்லணும் நாங்க வந்திருக்கோம். அந்த இடத்துல ஒரு அழகான அந்த கதம்ப மரத்தினுடைய நிழலுக்கிட ஒரு அழகான ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. தண்ணி வந்து அப்படி சும்மா ஜெலு ஜெலு ஜெலுன்னு இருக்கு. அதுக்குள்ள அலை அடிக்கிறதா. அதாவது மென்மையான காற்று வீசும் போது அங்க அலை அடிக்கிறது. அந்த தூய்மையான அந்த தீர்த்தத்துடைய கரையில ஒளிப்பிழம்பாக விளங்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய மூர்த்தியும் அங்க இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்திரனுக்கு எப்படி இருந்ததுன்னா க்ஷேம நிதி மாதிரி இருந்தது அப்படின்னா, க்ஷேம நிதினா வைப்பு நிதி அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துக்கு தேவையை மனதிலே உத்தேசித்து அதற்காக சேர்த்து வைத்த நிதி, அதான் வைப்பு நிதி. நம்ம இப்ப சொல்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட். இத சொன்ன எப்புவதத்திலும் என்றும் கண்டறியா அதிசயமும் எண்ணுதற்கு எய்தா திப்பியமும் இக்கடம்ப வனத்தில் இன்று கண்டு வகை திளைத்து மண்கண் வைப்பனைய ஒரு புனித வாவி மருங்கொடு கடம்ப வனத்தின் இழல் ஒப்பிலொழியாய் முளைத்த சிவலிங்கம் ஒன்று உளது என்று உரைப்ப கேட்டான். இந்த பாடல் 418வது பாடல். எப்புவனத்திலும் என்றும் கண்டு அறியா அதிசயமும் எண்ணுக்கு எய்தா திப்பியமும் இக்கடம்ப வனத்தில் இன்று கண்டு வகை திளைத்தே மங்கன் வைப்பு அணைய ஒரு புனித வாவி மருங்கொடு கடம்ப வனத்தில் நீழல் உப்பில் ஒழியாய் முளைத்த சிவலிங்கம் ஒன்று உளதென்று உரைப்ப கேட்டான். எப்புவனத்திலும் எந்த உலகத்திலுமே 14 லோகத்திலையுமே என்றும் கண்டறியா, என்னைக்குமே பார்த்ததில்லை. கேட்டிருக்கோமானா இல்ல, பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. காலாமைய போல ஒரு பாட்டை சொல்லுவார், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் அப்படின்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முண்டகம்னா தாமரை. முண்டகத்தின் மீது தாமரை மலருக்குள்ள முழு நீளம் பூத்ததுண்டு. அந்த தாமரை மலருக்குள்ள சிவந்த மலருக்குள்ள ஒரு முழுமையான நீல வண்ணத்துல ஒரு பூ பூத்திருக்கான். முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு. அப்படியா? ஆமா, நான் பார்த்திருக்கேன். கண்டதுண்டு கேட்டதில்லை. ஆனா எங்க இருக்குன்னு நான் கேட்டதில்லை, நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறவர். இதையே காளிதாசன் சொல்லும் போது குசுமே குசுமோத்பத்தி சூயத்தே நது திருஷ்யத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அவர் சூயத்தே நது திருஷ்யத்தேன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பார்க்கல, காணவில்லை. கேட்டிருக்கோம், கண்டதில்லை. இவர் கண்டதுண்டு கேட்டதில்லை. எப்படி ஒரு 2 பேரும் வந்து மாற்றி சொல்றார். இவர் அதுக்கு என்ன பதில் சொல்றார் எப்படின்னா, முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான். உடனே நான் பாவத்திருக்கேன் ஆனா கேட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு அவர். காலமே போல யாத சொல்றாருன்னா, அம்பிகை அகிலாண்டேஸ்வரிய பார்த்துட்டு வந்த உடனே இந்த பாடல் எழுதுறாரு. அவருக்கு அங்கதானே வந்து அம்பாளுடைய கருணை கிடைச்சது இல்லையா. அவர் அந்த இதுல பிரகாரத்துல படுத்துட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. ராத்திரி இவர் ஏந்திருக்கல. ராத்திரி அம்பாள் வந்து இப்படி சுத்தி வரும்போது இவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணா. அதுல இருந்து பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாம் மடப்பள்ளியில சமையல்கார வேலை பார்த்திருந்தார். அவர் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவரா. அகிலாண்டேஸ்வருடைய அருணால வந்து அவர் சைவரா மாறிட்டாராம். அவர் ஏதோ பேர் கூட சொல்லுவார். எனக்கு மறந்து போச்சு பேரு. நாயன்மார்ல ஒத்தரவர் காலமே புலவர். ஏதோ ஒரு நாயனார் கூட அவருக்கு பேர் விட. அவர் வந்து அம்பாளுடைய அருளால பாட்டான பாட்டு அப்படி பண்ணிட்டு போயிட்டார். அவர் வந்து அம்பாளை பார்த்ததுனால அதை பத்தி சொல்லும் போது சொல்றார், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்தது. அம்பாளுடைய தாமரை போன்ற முகத்துல நீலோத்பல மாதிரி 2 கண்கள் இருக்கு. சில பேர் கண்களை வண்டு மாதிரி கருணையில வண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். இங்க வந்து நீலோத்பல மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டதுண்டு. நான் பார்த்தேன் அம்பாளை, நான் நேர பார்த்தேன். அவருடைய தாமரை முகம் தெரிஞ்சது. அதுல 2 கண்கள் வந்து நீலோத்பலமா தெரிஞ்சது. கேட்டதில்லை கான். வேற யாரா பார்த்திருப்பாளா, வேற யாராக்கா இந்த அனுகிரகம் கிடைச்சதான்னா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பாடல் சொல்றாரு. அப்படி இங்க வந்து அளவு கூற முடியாத அளவுக்கு அதிசயம், கண்டு அறியா அதிசயமும்
எண்ணுக்கு எய்தா திப்பியம். எண்ணுக்கு எய்தா அப்படின்னாக்க திப்பியம்னா சிறப்பு. எண்ணி பார்க்க கூட முடியாது. அதான் மனதுக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தியம். மனதுக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி. நம்ம மனசாலையும் எண்ணி பார்க்க முடியாது, நினைவிலையும் வச்சுக்க முடியாது, அது வாயார அதை விவரிச்சு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகான திருமூர்த்தின்னு அம்பாளை சொல்லுவார் அபிராமி பெற்றார். அப்படி எண்ணுக்கு எய்தா திப்பியமும் இக்கடம்ப வனத்தில், இந்த கடம்ப வனத்துல எங்க பார்த்தோம்னா இந்த கதம்ப வனத்துல கதம்ப மலர்கள் பூக்கக்கூடிய மரங்கள் நிறைந்து இந்த காட்டுக்குள்ளே நாங்க இன்று கண்டு இன்னைக்கு பார்த்தோம். வேற எப்போல இப்ப ஜஸ்ட் நான் பார்த்துட்டு உடனே ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றோம். ஃப்ரெஷ் நேசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப தோன்றி பார்த்துட்டு வந்தோம். கண்டு இன்று கண்டு வகை திளைத்து அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே மகிழ்ச்சியில மூழ்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை வந்து எப்படியும் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்கட் வைப்பனைய, மண்கட்னா இது வந்து மண் அடியில் வைப்ப, அதாவது அந்த காலத்துல மண்ணு தோண்டி அதுக்குள்ள பானையை புதைச்சி பானை எடுத்துக்கலாம். மண் கண்ணா மண்ணு கண்கள் மண்ணு பக்கத்திலே மண்ணுக்குள்ளே, அதான் பின்னாடி தோட்டத்துல அதை புதைச்சி வைப்பா. எதுவும் வைப்பா வைப்பு அணைய, சவரன்லாம் தங்க காசெல்லாம் அது ஒரு பானையில போட்டு அடியில பூமிக்கு அடியில ஒரு 8 அடி ஆழத்துல அது தோண்டி அது உள்ள வச்சு மூடி வச்சிருப்பா. சில பேர் மேல ஏதோ செடி கூட நட்டுடுவா, சந்தேகம் வரக்கூடாதுன்னு. அப்படி ஒரு இடத்துல நாங்க வந்து க்ஷேம நிதி எப்படி வைப்பாளோ அப்படி இந்த வைப்பு நிதியை போல ஒரு புனித பாவி, ஒரு புண்ணிய துறை, நீரோடு கூடிய புனிதமான நீரையுடைய படிக்கம் போன்ற அழகான தண்ணியுடைய குளிர்ச்சி புரந்திய ஒரு தண்ணீரை உடைய ஸ்படிகம். அப்படிதான் கையில எடுத்து பார்த்தா சில்லுன்னு இருக்கும். அந்த ஸ்படிகத்து உண்மையான ஸ்படிகமான்னு பாக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லுவா, பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. அந்த ஸ்படிகம் என்ன ஆகும் அப்படின்னாக்க வெயில்ல வச்சாலும் அந்த உஷ்ணத்தை அது இழுத்துக்காது, அது ஜில்லுன்னு தான் இருக்கும். அதுதான் ஸ்படிகத்தோட ஒரு தன்மை. ரெண்டாவது 2 ஸ்படிக மணியை உரைச்சுன்னா அதுல நெருப்பு வரணும். இது வந்து அதான் அப்படி இருந்தாதான் உண்மையான ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவா. இப்பதான் ஸ்படிகத்திலேயே நிறைய எல்லாம் பொருள்கள் எல்லாம் பண்றா. அது ஸ்படிகம்ன்றது வந்து பெரிய பாறையா கிடைக்கும் போல் இருக்காது. எந்த ஊர்ல கிடைக்கிறதுன்னு தெரியல, நம்ம நாட்டுல எங்க இருக்குதுன்னு தெரியல. அப்படி ஸ்படிகம் போல தண்ணீர் வந்து இருக்கக்கூடிய, கலங்கமே இல்லாத தண்ணீர் இருக்கக்கூடிய புனித வாவினா கிணறு குளம் அப்படின்னா புனிதமான தூய்மையான ஒரு தீர்த்தக்கரை. அது பக்கத்துல நிழலில், அது பக்கத்துல மருங்கில்னா அழகில், அது அருகில். அந்த புனித வாவி மருங்கு அது அதனுடைய குளத்தினுடைய அருகாமையிலே ஒரு கடம்ப வனத்து நிழல், ஒரு கதம்ப வனம். அங்கங்க மரங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த இடத்துல இருக்குது கதம்ப வனம், கதம்ப பூ பூக்கக்கூடியது. அதனாலதான் அம்பாள் வந்து கதம்ப வனத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துக்கு வந்து கதம்ப வனேஸ்வரர்னு முதல்ல சுவாமிக்கு ஒரு பேர் வந்ததா கூட ஒரு பேச்சு அடிப்படும். அந்த கதம்ப வனத்துல அந்த மரத்துடைய நிழல் கீழே ஒப்பிலா ஒளியாய் முளைத்த அந்த குளத்துக்கு பக்கத்துல அந்த மரத்து அடியில அந்த நிழல்ல ஒரு சிவலிங்கம். அது எப்படி இருக்குன்னா ஒப்பிலா ஒளியா, இதுக்கு ஓமையே சொல்ல முடியாத, இதுக்கு சமமா வேற எதையும் சொல்ல, சமானாதிக்க வர்ஜிதமாக இருக்கக்கூடிய, ஒப்பும் அது மிகவும் இல்லாத, இதை விட ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, இதுக்கு சமம்னு சொல்ல முடியாது, அப்படி எதுவுமே இல்லாததாக ஒளியாய் முளைத்த, ஒளியோடு பொருந்திய ஜோதி சுரூபமாக அங்க தோன்றி இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒன்று. அங்க அழகான சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் ஒன்று, சிவன் பரமேஸ்வரன் இங்க வந்து இந்த ரூபமா இருக்க, எப்படி இருக்காருனாக்கா சிலா வடிவமா இருக்கார். ஆனா அவர் வந்து கை கால்களோட அருளோட கூடிய ஒரு அந்த ரூபத்துல இல்லாத வெறும் ஒரு நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. இங்க ஒரு கல் வடிவமாக இருக்கிறார். அப்படி ஒன்று உளது என்று இங்க இருக்கு. நாங்க பார்த்த இடத்துல அது இருக்கு, நாங்க பார்த்தோம் அது இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டான், உரைப்ப கேட்டான். அவெல்லாம் வந்து சொன்ன உடனே இதை கேட்டான். கேட்ட உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே ஜாஸ்தியா போயிடுச்சு. அவனுக்கு அழகால் புரியல. திப்பியம் அப்படின்னாக்க சிறப்பு வாய்ந்த, வைப்பு அணையான வைப்பு நிதி, க்ஷேம நிதி அப்படின்னு பேர். அடுத்த பாட்டுல இன்னும் மேல இது எப்படி இருந்தது,
இத கேட்டது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இதுதான் அந்த செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்த பாய்ந்த காதிலேங்கிற மாதிரி தன்னுடைய காது துளைகளுக்குள்ளே அமுதத்தை பொழுது போல இந்த ஒற்றர்கள்லாம் கொண்டு வந்து சொன்ன அந்த 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 செய்தி சொன்னது அப்படி இருந்துதான். அந்த ஒற்றர்கள் வந்து சொன்ன உடனே ஏற்கனவே சந்தோஷம், சந்தோஷத்துக்கு மேல உபகைக்கு மேல பெயர் உபகையாக இருந்தது. இப்படி ஒரு குளத்தை நாங்க பார்த்தோம், திரம்பவனத்தோட அடியில ஒரு ஜோதி சுரூபமாக ஒரு சிவலிங்கத்தில் பார்த்தோம்னு சொன்ன உடனே அது வந்து செவித்துளையில அவனுக்கு வந்து காதலியே அமுதத்தை பாய்ச்சன மாதிரி இருந்தது. என்ன பண்ணா, சரி வாங்க எங்க இருக்கு பாக்கலாம், காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவளோட கூட போறான். ஏதோ ஒண்ணு ஒரு அதிசயம் நடந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருக்க வா போலாம், நாம கூட கிளம்பிடுவோம் இல்லையா, ஓடி போய். ஒண்ணுல ஒரு 4வது தெரியல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படா இருந்தா உடனே நம்ம ஊர்லயா இப்படி நடக்கிறதா, எங்க எங்க அப்படின்னு நம்ம உடனே கிளம்பி போய் பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி இந்திரனா என்ன பண்றான்னா, அந்த அவனுடைய ஆற்றலோட சேர்ந்தவன் அவனும் போறான். அவன் என்ன சொன்னான், ஒப்பில்லாத ஒரு ஒளியோடு கூடிய ஒரு சிவலிங்கம் கதம்ப மனத்தடியில அந்த குளத்தங்கரையில இருக்குன்னு சொன்னதுனால இங்கேயே கையை தூக்கிட்டான். கை தூக்கி கரத்தையும் மேல தூக்கி கை கூப்பி தன்னுடைய சிரசின் மேல வைத்துக் கொண்டு, எப்பவுமே வந்து வணக்கத்துக்கு 2-3 தான் சொல்லுவான். தெய்வத்தையோ குருவையோ பார்க்கும்போது தலைக்கு மேல ஒசத்தி கையை கூப்பி வணங்கணுமா. அப்புறம் வந்து தனக்கு மேலுள்ள அதிகாரிகளாகவோ அரசனாகவோ அப்படி இருக்கவான பார்க்கும் போது அப்படி முகத்துக்கு நேராக தன்னுடைய கைகளை குவித்து பார்க்கணுமா. அப்புறம் தியானத்துல உட்கார்ந்து பெரியவாளெல்லாம் பார்க்கும் போது என்ன பண்ணணும்னா, மார்புக்கு நேராக கைகளை குவித்து கொண்டு வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இது தவிர அஷ்டாங்க நமஸ்காரம், அப்புறம் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம்லாம் இருக்கு. அது கூட இதுல வரப்போறது பின்னாடி வந்து இந்திரன் என்ன பண்ணான்னு சொல்ல போறாரு. இவன் தன்னுடைய தலைக்கு மேல கையை கூப்பி கொண்டு மனசு, உடல், வாக்கு, மனோ வாக்கு காயம், மனதார வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறாங்க. திருப்பாவையில போய் ஆண்டாள் பிராட்டி சொல்றாங்க இல்லையா, இந்த பகவான மனத்தினால் பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்ல. வாயால பாடி தோற்றம் பண்ணி மனசுல சிந்திக்கணும். நாம் பண்ற எல்லா காரியங்களும் வந்து உமக்கே நாம் ஆட்செல்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அது ஒரு பாடல சொல்றாங்க, உமக்கே நாம் ஆட்செல்வோம், உனக்கே தான் நாங்க சர்வீஸ் பண்ணுவோம், வேற எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோன்ற மாதிரி இங்க இந்த நான் வந்து தலைக்கு மேல கை தூக்கி கொண்டு அவரை வழிபடுவதற்காக, அந்த சோமசுந்தர கடவுளை வழிபடுவதற்காக மனசு வாக்கு காயம் எல்லாம் ஒன்றுபட அந்த கரணத்திலையும் மனசுக்குரிய சுத்தம் அகங்காரம் புத்தின்னு சொல்றோமோ எல்லாத்திலுமே அவரை பத்தியே வச்சு நிரப்பி கொண்டு முக்குணம் ஆகியவை எல்லாம் ஒன்றுபட ஒரு வழிபட்டு, அதெல்லாம் ஒரு வழி. அந்த முக்குணங்கள் என்ன 3 குணங்கள், சத்வரஜ தமோ குணம், இதெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அது எதுவும் இடைஞ்சல் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு தன்னோட கொடிய பாவம் நீங்கின இடம், கொலை பழியானது நீங்கின இடம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த கொடிய தீ போல இருக்கக்கூடிய நெருப்பை போல இருக்கக்கூடிய அந்த பாபத்தை ஒழித்து அந்த இடத்துல அங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிய சுரூபமான சிவலிங்கத்தின் மீது தன்னோட அன்பு இருக்கணும். அதை தவிர எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இதை தவிர வேற எதையும் மனசுல நினைக்க கூடாது. அப்படி நினைச்சுட்டு நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும்னு உட்காந்து கண்ணை மூடின்னு உட்காருவோம். அப்பதான் இல்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் எதையாவது ஒண்ணு நினைச்சோன்னா அதுக்கு தொடர்பான வேற சில வார்த்தைகள்ல மனசு கொண்டு போயிடுச்சுன்னு போயிட்டோம், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுவோம். அதான் சொல்லுவா, தியானத்துக்கு அப்படிதான் வரும் இடைஞ்சல்கள்லாம். நம்ம திருப்பி அந்த மனசை வந்து எப்படி குரங்கு இழுத்துட்டு வந்து கட்டுற அந்த காட்சி பக்கத்துல தான் போனா பார்க்கலாம். இந்த பெரிய குரங்கு ஒண்ணு உட்காந்துருக்கும், தாய் குரங்கு, குட்டி குரங்கு 2-3 இருக்கும். அது என்ன பண்ணோம்னாக்கா அம்மா கண்காண உட்கார்ந்து இருக்கணும், அங்கங்க போக விடாது. இது பார்த்துட்டே இருக்கும். யாராவது ஏதாவது கொடுத்தா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குட்டிகளை கூப்பிட்டு கொடுத்து எல்லாம் பண்ணும். இது ஒரு மனசால ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கோம் தன்னுக்கு சுத்தி. அந்த வட்டத்துக்கு வெளியே அந்த குரங்கு குட்டி போச்சுன்னா அது வாழை பிடிச்சி உள்ள இழுச்சோம், அங்கெல்லாம் போகக்கூடாது, வாங்க நான் சொன்னபடி கேளு அப்படின்னு. அது மாதிரி மனங்கிற குரங்கையே நம்ம அடக்கி இழுத்து கட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கணும். முக்குணங்களால அது மாறி அந்த போகாத இழுக்கப்பட்டு வசீகரப்பட்டு போகாத இருக்கிறதுக்காக அதை இழுத்து உள்ள வச்சுக்கணும். அப்படி உள்ள வைக்கிற மாதிரி தன்னுடைய எண்ணம் முழுக்க மனது வாக்கு காயம் உள்ளம் சித்தம் எல்லா எண்ணங்கள் எல்லாமே ஒருமுகப்படுத்தி அந்த இந்திரநாதவன் அந்த தேஜோமயமான லிங்கத்தின் மீதிலே தன்னுடைய அத்தனை கவனமும் இருக்கும்படியாக வைத்துக்கொண்டு அன்பு ஒழுக
அங்க போனோம், அந்த காட்டுக்குள்ள போனோம். அந்த மரங்களால சூழப்படும், எங்க பார்த்தாலும் மரங்கள்லாம் மூடி இருக்கு, கிளைகள்லாம் மூடி இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு வந்து கூட்டுன்னு போய் சொல்றேன். அப்ப அந்த சென்ற இந்திரன் காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் பாக்குறான், நிழல் எல்லாம் பாக்குறான். நிழல்லாம் பார்த்து அப்படி குனிஞ்சு நிமிந்து தலையெல்லாம் இடிச்சுலாம் அங்க போய் பாக்குறான். அங்க பார்த்தாக்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு ஜோதிய சுரூபமான ஒரு அழகான லிங்கம் இருக்கு, ரொம்ப அண்ணா இருக்கு. இவ்வளவு ஸ்படிகமான நீர் உள்ள ஒரு குளம் வேற இங்க இருக்கு. அங்க வந்து ஒரு நிழல்ல கதம்ப மரத்துடைய நிழல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெருமானியம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. சந்தோஷம் ஆச்சுன்னு ஏதோ கொஞ்சம் இங்கோ ஒரு ஓரமா ஒட்டிட்டு இருந்த துக்கம் கஷ்டம் கூட மனசை விட்டு போயிடுச்சு. சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத எல்லையே இல்லாத ஆயிடுச்சு. இந்த பாடல் நம்ம பார்க்கலாம். செவித்துளையில் அமுது ஒழுக்கு முழையரோடும் வழிகொண்டு சென்னிமேற் கை குவித்து உளம் மெய் மொழி கரணம் குணம் மூன்றும் ஒன்றி தன் கொடிய பாவம் அபித்து உளையர் ஒழிக்க முளைத்து அருள் புரிவேல் அன்பேற்பு அடைவான் காணம் கவித்து உளம் பூன் தடம் படிந்து கடம்ப வனத்துளை நுழைந்தான் கவலை தீர்ப்பான். உழையர் அப்படின்னா தூதுவர்கள், ஒற்றுவர் முன்னாடி பாடல்ல பார்த்தோம். இங்க வந்து உழையர் அப்படின்னு. கரணம் அப்படின்னாக்க கரணம் காரணம் கர்த்தா எல்லாம் கரணம்னா செயல் இல்லையா, செயலை செய்யக்கூடியது. இங்க வந்து கரணம்ன்றதுக்கு என்ன சொல்றாருனாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய நாளையும் அந்த கரணம் சொல்றோம் இல்லையா. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக நமக்கு உள்ளே விளங்கக்கூடிய அந்த கரணம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரியவாரெல்லாம் என்ன சார் சும்மா அத்தனை கோயிலுக்கு போறார் வர்றார் செய்கிறார் என்னென்னோ படம் மனசு இல்லையே சார், அந்த கரணம் வந்து சுத்தமா இல்லையே சார் அப்படிங்கிறார் இல்லையா. அதனால அந்த கரணம் சுத்தமா இருந்ததுல மத்த எல்லாம் தானாவே வரும் இல்லையா. இப்ப அதுக்கப்புறம் முக்குணங்கள், அந்த 3 குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றது, சாத்வீகம் ராஜசம் தாமசம் சொல்றது. அருட்குறி, இங்க சிவலிங்கத்தை பார்த்தோட அருட்குறி மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு தடம். இது எனக்கு அருளை பொழியக்கூடிய ஒரு இடம் போல ஒரு குறினா ஒரு சிம்டம் மாதிரின்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு தோற்றம், இதை பார்த்த உடனே நம்ம தள்ளி இருந்து பார்க்கும்போது ஒரு கலசம் மேல தெரிஞ்சதுன்னா ஓ இங்க பெரிய கோபுரம் இருக்கு, அது கோபுர கலசம், இங்க ஒரு கோவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த கோபுரத்தினுடைய அமைப்புல இருந்து அது சிவன் கோவிலா, பெருமாள் கோவிலா, ஆஞ்சநேயர் கோவிலா, முருகன் கோவிலா நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. அப்படி ஒரு குறி, ஒரு சமிக்ஞை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அந்த குறி தடம்னா குளம். தடத்தினுடைய கரையில கிடைச்சனால்தான் தடாதகை பிராட்டியின் பேர் அம்பாள். மீனாட்சிக்கு ராஜா பேர் என்ன? தடாதகை. தடத்தினுடைய இதுல கையில கிடைச்சாவும் அங்கே, அதனால பொற்றாமரை குளத்துல கிடைச்சதுனால அம்பாள் தடாதகைன்னு பேரு. இந்த பொற்றாமரை குளத்துல வந்து ராஜாக்கு கிடைச்சான்ற போது இது பிற்காலம்னு அப்படி தெரியுது. நல்லா வந்து இந்த இந்திரனுடைய பரிபாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சுதான் இந்த மீனாட்சி கல்யாணம் நடந்துக்கிற மாதிரி நம்ம வந்து மனதுக்குள்ள நினைச்சுக்கலாம், இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். இதுல செவித்துளையில் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலை ஒரு வாட்டி பார்த்துட்டு இதோட மீனிங்க நம்ம பார்க்கலாம். இப்ப பதம்பதமா செவித்துளையில் அமுது ஒழுக்கு முழையருடும் வழிகொண்டு சென்னி மேற் கை குவித்து உளம் மெய் மொழி கரணங்கள் குணம் மூன்றும் ஒன்றி தன் கொடிய பாவம் அவித்து உளையர் ஒழிக்க முளைத்து அருள் குறிமேல் அன்பு ஈர்ப்ப அடைவான் காணம் கவித்து பூந்தடம் படிந்து கடம்ப வனத்து உழை நுழைந்தான் கவலை தீர்ப்பான் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடலுடைய பதமான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். செவித்துளையில் காது அப்படின்னு சொல்லக்கூடிய செவியினுடைய துவாரத்திலே அமுது ஒழுக்கும், அமுதத்தை காதில பொழியிற மாதிரி நல்ல செய்தியை சொன்ன உழையர்னா ஒற்றர்கள், இவர்களோடு கூட தூதுவர்களோடு கூட
வழி கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே சென்று, ஏன்னா அவ தானே பார்த்துட்டு வந்தா, இவனுக்கு தெரியாது. ஆனா இங்க ஏதோ இருக்குன்றது மாத்திரம் மனசுல படுது. எங்க இருக்கு எதுன்னு ஆள் எல்லாம் பார்த்துன்னு வந்து சொல்றா. அவ சொன்ன உடனே ரொம்ப ஒரு சந்தோஷம் மேலிட்டவனாக கிளம்பிடுறான். எப்படி கிளம்புறான்? சென்னி மேல் கை குவித்து, தன்னுடைய தலையின் மேல முடியின் மேல கைகூப்பி, இரு கரத்தையும் கூப்பி அவரை வணக்கம் செய்யுமாறு இங்கிருந்து கோவில்கிட்டே போல, அதுக்கு முன்னாடி இங்க இருந்தே கிளம்பி நம்ம கூட பார்க்கலாம். நிறைய ரொம்ப உண்மையான சில பக்தர்கள்லாம் பார்த்தா கோவில் கோபுரம் தெரியாம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டே இருப்பா. பெரும்பாலான நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே போவார். அதாவது ரொம்ப தள்ளி இருந்தே மனதை ஒருமுகப்படுத்தி அவன் பால் ஈடுபடுத்தி அது கோயிலுக்குள்ள போறான். வெளியில இருந்து வரும்போதே அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள விதைச்சு அவ போறான். உள்ள போனப்புறம் இல்லாம சிலது உள்ள போய் காமிச்சவன கூட சுவாமிய எங்க இருக்குன்னு கேட்பா சில பேர். அது அவ பண்ண வாங்கிட்டு வந்த வரம் அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும் இல்லையா? இங்க இவனுக்கு அங்க இருக்கு சுவாமி இன்னும் பார்க்க கூட இல்லை, கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டோடனே இங்கேயே அவன் தலை மேல கையை குவித்து கொண்டு அவன் அங்கிருந்து போறான். அந்த தூதுவர்கள் எல்லாம் காட்டின வழியில போறான். சென்னி மேல் கை குவித்து உளம் மெய் மொழி, உள்ளம் உடல் வாக்கு. உள்ளம் உடல் வாக்குனா மனம் வாக்கு காயம், இது மூணும் கரணம். அந்த கரணங்கள் மனசு சித்தம் புத்தி அகங்காரம். இந்த 4 முக்குணங்கள், 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ்தமம். இது எல்லாமே எல்லாம் ஒன்றுபட சேர்ந்து ஒரு வழிபட்டு ஒருமுகமாக நிலை நிறுத்தி தன் கொடிய பாவம் அபித்து, தன்னுடைய கொடிய கொலை பாவமாகிய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை, அந்த தீயை தணித்த, உள் அயர்வு ஒழிக்க, தன்னுடைய மனசு துயரத்தை எல்லாம் கெடுக்க, அதாவது மனதிற்குடைய துயரத்தை எல்லாம் போக்குவதற்காகவும், தான் பட்ட கட்டங்களை எல்லாம் நீக்குவதற்காகவும், தன்னை சார்ந்த பழிபாவமானது விலகுவதற்காகவும், அருள் புரிவதற்காகவே முளைத்தரு குறிமேல், அந்த இடத்துல தோன்றி அருள்குறி போல இருக்கக்கூடிய சிவலிங்கம் முளைத்து அந்த இடத்துல தோன்றி தரு குறி மேல் அப்படின்னு அங்க ஒரு முளைச்சிருக்கு. எப்படி முளைச்சிருக்குன்னா தனக்கு அருள் பண்ணக்கூடிய முளைத்து அருள் குறி மேல், அங்க முளைத்து தனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே காத்து கொண்டு இருப்பது போல இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தின் மீது அன்பு இருப்ப, இவனுடைய அன்பானது அங்க இழுத்துன்னு போச்சு அவனை. இப்பவே பார்க்கணும், இது உடனே பார்த்து உடனே காரியத்தை முடிச்சிடணும். சில பேருக்கு ஏதாவது சொன்னோம்னா உடனே இப்பவே போலாம், என்ன நம்ம போறதுக்குள்ள ஆபீஸை மூட்டிடுவாயா, நாளைக்கு பாத்துக்கலாம் காத்தாலாம் கேட்க மாட்டான். இந்த க்ஷணம் போகணும், ஏன்னா இங்க கொல்ல போயிடும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவன் பார்த்தா அங்கேயோ நாளைக்கு திடீர்னு அந்த சிவலிங்கம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால கிடுக்கிடுன்னு அப்பவே எல்லாரையும் கூட்டிட்டு உடைசூழ அங்க போயிட்டான். எங்க இந்த கடம்பா வனத்துக்கிட்ட போயிட்டான், அந்த குளத்துக்கிட்ட போயிட்டான். அங்க போய் சிவலிங்கத்தையும் பார்க்க போறான். அங்க போயிட்டு அந்த மனசு அப்படியே அங்க இழுத்துன்னு போறது அவனை. இவனை விட வாயு வேகம் மனோவேகம் சொல்ற மாதிரி வாயுவை விட மனசு ரொம்ப வேகமா போகும்பா. அது ஒரு நம்ம தியானத்துக்குன்னு உட்கார்ந்தோன்னா அப்பதான் பார்க்கலாம் மனோவேகத்தை. அது எங்கேயோ கிளம்பி அது பாட்டு நம்ம தியானம் முடியறதுக்குள்ள, இல்ல அந்த லெக்சர் கேட்கறதுக்கு அந்த மூட்டை உட்கார்ந்தா அந்த லெக்சர் முடியறதுக்குள்ளயும் இது எங்கேயோ பாஸ்போர்ட் இல்லாத, விசா இல்லாத, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஹாலண்டு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர்னு எல்லா ஊரும் பார்த்துட்டு வந்துடும். திடீர்னு பக்கத்துல இருக்கிற அப்படி தொட்டு சுவாமி உபன்யாசம் முடிஞ்சுடுச்சோம் அப்படின்னு முடிச்சுட்டா, நான் ரசிச்சு கேட்டு இருந்தேனோ நேரம் போனதே தெரியல, ஒரு சமாளிச்சு நேர்ந்து போற மாதிரி இவன் அப்படியே அது வயப்பட்டு தன் மனசை ஒருநிலைப்படுத்தி அண்ணன் என்னண்ட போகாத அது உள்ள போறான். அப்படி மனசு அங்க இழுத்துன்னு போறது அவன் எங்க அந்த பெருமாள் கிட்ட இழுத்துன்னு போறது அடைவான். அப்படி சொல்லக்கூடிய அந்த இந்திரனானவன் காணம் கவித்து உள்ள அந்த காட்டினால மூடி இருக்கப்பட்ட காணம் கவித்து, வானம் கவிந்து வருகிறது அப்படின்னா கவித்தன இருட்டா வருது, கரு மேகங்கள் சொல்றது வானமும் அப்படி கவிந்தன குவிந்து வருகிறது என்பது. இங்க மரங்கள்லாம் கிளைகள்லாம் இதெல்லாமே கவிந்தன அப்படி மூடின்னு இருக்கு, இலைகள்லாம் மூடின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்டக்க போயிட்டு பார்த்து எல்லாத்துலயும் மூடி இருக்கக்கூடிய அந்த காட்டினால் கவியப்பட்டுள்ள பூந்தடம் படிந்து அந்த பொற்றாமய தீர்த்தத்தை கிட்ட போய் நீராடி அதுல குடித்து, அந்த புண்ணிய தீர்த்தத்துல நீராடி கடம்ப வனத்து அந்த கதம்ப வனத்துக்குள்ள புகுந்து உழை நுழைந்தான். அதுக்குள்ள
நுழைஞ்சான். அந்த இதுக்குள்ள நுழைஞ்சான். எதுக்கு? கவலை தீர்வான். தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மிச்சம் மீதி இந்த துன்பங்கள் கூட தீர்ந்து போற அளவுக்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த சிவலிங்கத்தை அடைந்து அந்த குளத்திலே, இன்னும் அது பொற்றாமரை குளம் ஆகல, வெறும் குளம் தான், புண்ணிய தீர்த்தம் தான். அந்த குளத்துக்குள்ள இறங்கி சந்தோஷமாக நீராடி, அப்படியே அந்த குளிர்ச்சியான அந்த நீர் அந்த உடம்புல இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்தை எல்லாம் தீர்த்து அவன் ரொம்ப சந்தோஷமாக நீராடி தன்னுடைய கவலை எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக மனசு ரொம்ப லைட் ஆகி அங்கிருந்து கிளம்பி அந்த சிவலிங்கத்துக்கிட்ட வரான். அந்த சிவலிங்கத்தை பார்க்க போறான். எப்படி பார்க்க போறான்? அந்த சிவலிங்கம் எப்படி இருந்தது அப்படின்றத வர்ணனை பண்ண போற அடுத்த பாடலான 420வது பாடலை இது அடுத்த நிகழ்வுல விவரமாக பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.